திருநெல்வேலி, ராமநாதபுரம் என பரவிய பாண்டிய வம்சத்தின் பிறப்பு மற்றும் வரலாறு. வள்ளியூர், தென்காசி, செங்கோட்டை, அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி ஆகிய இடங்களில் குடியேறினர். திருவிதாங்கூரின் சில பகுதிகளில் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்டியிருந்தனர். சிவகிரியில் உள்ள செம்பழநாட்டு கோவிலில் உள்ள சிலருக்கு பந்தள சாம்ராஜ்யத்தை ஆளும் உரிமையை திருவிதாங்கூர் மன்னர் வழங்கியிருந்தார். 800 ஆண்டுகளுக்கு முன் இந்த வம்சத்தில் ஐயப்ப சுவாமியின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். நீதியும் நற்பண்பும் மிக்க அரசரின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அரசாட்சி ஒரு பொற்காலத்தை கண்டது. இருப்பினும் ராஜாவை இடைவிடாமல் ஒரு சோகம் தொடர்ந்தது. அவருக்கு மகன்கள் பாக்கியமில்லை. அதனால் செங்கோலுக்கு வாரிசு இல்லாமல் போனது. ஆதரவற்ற அரசனும் அரசியும் குழந்தை வேண்டி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து வந்தனர். அதே நேரத்தில் அரக்க மன்னன் மகிஷாசுரன் கடுமையான தவத்தின் மூலம் பூமியில் யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பிரம்மாவிடம் பெற்றார். பிரம்மாவின் வரத்தால் ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் மக்களை மொத்தமாக ஒடுக்கி புறங்களையும் ஜனபதங்களையும் அழித்தார். பீதியடைந்த மக்கள் வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்டனர். அமானுஷ்ய சக்தி உள்ளவர்களால் மட்டுமே மகிஷாசுரனை கொல்ல முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியிடம் தஞ்சம் புகுந்து இரத்தக்களரியான போருக்கு பிறகு அவரை கொன்றனர். மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷி தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றாள். உடனே மகிஷி தேவலோகத்திற்கு சென்று தேவர்களுக்கு தீங்கு செய்யத் தொடங்கினாள். போராடிய தேவர்கள் விஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்தனர். தான் வென்ற வரத்தை உணர்ந்த மகிஷி அசுரர்களிடம் இருந்து அமிர்தத்தை திருடி தேவர்களுக்கு கொடுக்க விஷ்ணு எடுத்திருந்த மோகினி வேஷ வடிவில் சிவனுடன் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை இல்லாமல் தவித்து வந்த பந்தளராஜா குழந்தையை ராஜசேகரன் பராமரிப்பில் வளர்க்க முடிவு செய்தார். ஒருமுறை பாம்பா நதி கரையில் உள்ள காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற பந்தள மன்னன் இயற்கை அழகிலும் அருவிகளின் அழகிலும் ஆழ்ந்திருந்த போது காட்டுக்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டது. திகைத்துப் போன ராஜா அந்த குரலை பின்தொடர்ந்து கைத்தட்டிக் கொண்டிருந்த ஒரு அபிமான குழந்தையை கண்டான். அரசன் குழந்தையை ஆர்வத்துடன் பார்த்தான். அபிமான குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினான். ஒரு துறவி மன்னன் முன் தோன்றி குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லும்படி தனது கண்களை காட்டினார். இக்குழந்தையின் பிரசன்னத்தால் அரச உடலில் இருந்த கரும்புள்ளிகள் நீங்கி 12 வயதாகவும் போது அவனது தெய்வீகத்தன்மை வெளிப்படும் என முனிவர் ராஜசேகரனை எழுப்பினார். குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்க நகையை பார்த்த முனிவர் மன்னனுக்கு மணிகண்டன் என்று பெயரிடுமாறு அறிவுறுத்தினார். ராஜசேகரன் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ராணியிடம் தெரிவித்தார். இவை அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நடந்ததாக இருவரும் நம்பினர். ராஜசேகரனுக்கு பிறகு அரசராக ஆசைப்பட்ட திவானை தவிர மற்ற அனைவரும் அரச தம்பதியினரின் மகிழ்ச்சியில் இணைந்தனர். மணிகண்டன் குழந்தையாக இருந்தாலும் புத்திசாலியாகவும் முதிர்ந்தவராகவும் இருந்தார். தற்காப்பு, கலை மற்றும் அறிவியலில் தேர்ச்சி பெற்ற மணிகண்டன் தனது புத்திசாலித்தனத்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமையாலும் குருவை வியக்க வைத்தார். பந்தலில் அமைதியும் செழிப்பும் நிலவியது. ஐயப்பனின் குருவானவர் அந்த குழந்தை வெறும் மரணப்பிறப்பு அல்ல என்றும் தெய்வீக ஆவி அவனுள் குடிகொண்டிருப்பதாகவும் முடிவெடுத்தார். தனது ஆசிர்வாதத்தை வேண்டி வந்த மணிகண்டனிடம் அமானுஷ்ய விளைவுகளுடன் கூடிய தெய்வீக சக்தியை உடையவர் என்று தனது நம்பிக்கையை குரு தெரிவித்தார். தன் குருடனும் காது கேளாதவனுமான மகனுக்கு பார்வையும் பேச்சும் வரம் தரும்படி தன் சீடருக்கு கேட்டுக்கொண்டார். மணிகண்டன் குருபுத்திரனின் தலையில் கைகளை வைத்து பார்வையும் பேச்சும் கொடுத்தான். மணிகண்டன் தன் அற்புதச் செயலைப் பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். அவரது திட்டங்கள்
தோல்வியடைந்ததைக் கண்டு விரக்தியடைந்த திவான் ராணியின் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கத் தொடங்கினார். தனது சொந்த மகன் உயிருடன் இருக்கும்போது மணிகண்டனை வாரிசு ஆக்குவது பொருத்தமற்றது என்று ராணியை நம்ப வைத்தார். திவான் ராணிக்கு நோயைப் போல் நடிக்கும்படி அறிவுறுத்தினார். ஏனெனில் இறுதியில் அர்த்த சாஸ்திரத்தின்படி வழிமுறைகளை நியாயப்படுத்தினார். அவரது கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவர் ராணியின் நோயை குணப்படுத்த புலிப்பால் பரிந்துரைக்கிறார். புலிப்பால் தேடி வெளியே செல்லும் மணிகண்டன் நரமாமிசம் உண்பவர்களுக்கு பலியாகி விடுவார். பணியை நிறைவேற்ற முடியாமல் தோற்றுத் திரும்பினால் ராஜசேகரன் மீதுள்ள தயவு இயல்பாகவே குறைந்துவிடும். மகனின் அன்பால் கண்மூடித்தனமான ராணி திவானின் வார்த்தைகளை நம்பினார். அவர் பரிந்துரைத்தபடி ராஜாவிடம்தான் தாங்க முடியாத தலைவலியால் அவதிப்படுவதைப் போல நடித்தார். அரசனுக்கு பீதி ஏற்பட்டது. அரண்மனை மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். அவரது முயற்சிகள் இருந்தபோதிலும் அரசியின் நோயை நீதிமன்ற மருத்துவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு திவான் ஏற்பாடு செய்த வைத்தியர் முன்வந்து ராணியின் நோய்க்கு சிறுத்தைப்பால் மட்டுமே மருந்து என்று அறிவித்தார். ராணியின் நோயை ஆதரவற்ற முறையில் குணப்படுத்துபவர்களுக்கு பாதி ராஜ்யம் வழங்கப்படும் என்று ராஜசேகரன் அறிவித்தார். புலிப்பால் சேகரிக்க ராஜசேகரன் அனுப்பிய படைவீரர் குழு வெறுங்கையுடன் திரும்பிச் சென்றது. மணிகண்டன் வெளியேறவிருந்தார். ஆனால் ராஜசேகரன் அவரது இளமை மற்றும் முடிசூட்டு விழாவை காரணம் காட்டி அவரை திருப்பிவிட்டார். மணிகண்டனை புலிக்காட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டியிருந்தது. ராஜசேகரன் மணிகண்டனுக்கு உதவியாக ஒரு துணிச்சலான வீரர்களை காட்டுக்குள் அனுப்ப முயன்றார். ஆனால் கூட்டத்தைக் கண்டால் புலி ஓடிவிடும் என்ற காரணத்தால் அதை தவிர்த்தார். வல்சல்யாநிதியின் தந்தை தனது மகனுக்கு உணவுப் பொருட்களையும் சிவபக்தியின் அடையாளமான 3 கண்கள் கொண்ட பேங்காவையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். மணிகண்டன் காட்டுக்குள் நுழைந்ததும் சிவபெருமானின் 5 அற்புதங்களும் உடன் வந்தன. வழியில் தேவலோகத்தில் மகிஷி செய்த கொடுமைகளை மணிகண்டன் கவனித்தார். அவருடைய நீதி உணர்வு விழித்துக் கொண்டது. மகிஷியை மணிகண்டன் தரையில் வீசினான். அழுதா நதி கரையில் இறங்கினாள். இருவருக்கும் இடையே கடும் போர் நடந்தது. இறுதியாக மணிகண்டன் மகிஷியின் தோளில் ஏறி தாண்டவனம் ஆடினான். அதன் எதிரொலி பூமியிலும் வானத்திலும் எதிரொலித்தது. தேவர்கள் கூட பயந்தார்கள். தன் மீது நடனமாடுவது ஹரிஹரரின் மகனான புண்ணியவான் என்பதை உணர்ந்த மகிஷி அந்தச் சிறுவனை வணங்கி மரணத்தை சரணடைந்தாள். சிவனும் விஷ்ணுவும் மாட்டுத் தொழுவத்தின் மேலிருந்து நடனத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் என்ற புராணக் கதையும் உண்டு. அவள் பேரில் கோயில் உள்ளது. சேஷம் மணிகண்டன் மகிஷி நிகிரகத்திற்கு புலி சேகரிக்க காட்டுக்குள் நுழைந்தார். அங்கு சிவபெருமான் மணிகண்டனுக்கு தரிசனம் அளித்து அவர் தனது தெய்வீக பணிகளில் ஒரு முக்கியமான பணியை முடித்துவிட்டதாகவும் மேலும் ஒரு கடமையை நிறைவேற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். மணிகண்டனின் துக்கமடைந்த தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாயை நினைவுபடுத்திய கடவுள் விலைமதிப்பற்ற புலியின் பால் சேகரிக்க தேவேந்திரனின் உதவியை வழங்கினார். தேவேந்திரன் புலி வடிவில் மணிகண்டனுடன் அரச மாளிகைக்குச் சென்றான். மற்ற தெய்வங்கள் ஆண் புலிகளாகவும் தெய்வங்கள் பெண் புலிகளாகவும் அவர்களை பின்பற்றின. குழந்தையும் புலிகளும் வருவதைக் கண்டு பந்தளவாசிகள் ஓடி வந்து வீடுகளில் பதுங்கிக் கொண்டனர். காட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் காட்டில் தோன்றி அறிவுரை கூறிய அதே துறவியே அகதா என மணிகண்டனின் பாருள் வெளிப்பட்டது. மணிகண்டன் புலிகளுடன் அரண்மனை வாசலை நெருங்க ஆரம்பித்ததும் மௌனமும் மனச்சோர்வும் மன்னனை நிரப்பியது. சிறுவன் புலியின் குகையிலிருந்து இறங்கி வந்து மன்னனிடம் புலியை கொண்டு வந்திருக்கிறான். இனி சீக்கிரம் பால் கறந்து
தன் தாயின் விசித்திர நோயை குணப்படுத்துவோம் என்று கூறினான். நீண்ட நேரம் தாங்க முடியாமல் ராஜசேகரன் சிறுவனின் காலில் விழுந்தான். இறுதியாக ராணியின் வேட்டை முடிந்த தருணத்தில் மணிகண்டன் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டிலிருந்து திரும்பிய போது மணிகண்டனுக்கு வயது 12. தன் மகன் நாட்டை விட்டு காட்டுக்குச் செல்ல காரணமான திவானனை தண்டிக்க மன்னன் ராஜசேகரன் முடிவு செய்தான். ஆனால் எல்லாம் கடவுளின் விருப்பப்படியே நடந்ததாகவும் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் மணிகண்டன் அறிவுறுத்தினார். மணிகண்டனும் தனது அவதார லட்சியங்களை நிறைவேற்றியதால் தேவலோகத்திற்கு திரும்புவதாக தந்தையிடம் தெரிவித்தார். சிறுவன் அவனை தூண்டி அவன் காட்டிய பக்தியால் மகிழ்ந்து அரசனுக்கு பரிசாக தனக்கு பிடித்த வரம் ஒன்றை கொடுக்க விரும்பினான். ராஜசேகர மன்னன் மணிகண்டனின் நினைவாக ஒரு கோயில் கட்ட விரும்பினான். அதற்கு தகுந்த இடத்தை உடனடியாக காட்டும்படி வேண்டினான். மணிகண்டன் ஒரு அம்பு எய்த அது சபரி என்ற இடத்தில் விழுந்தது. ஸ்ரீராமர் காலத்தில் சபரி என்ற சந்நியாசி தவம் செய்து கொண்டிருந்தார். பின்னர் அகஸ்திய முனியின் ஆலோசனையின் பேரில் ராஜசேகரன் சபரிமலையில் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். உலக இன்பங்கள் திருமண வாழ்வில் இருந்து விலகி 41 நாட்கள் விரதம் நோட்டு தரிசனம் செய்து வருபவர்களுக்கு மட்டுமே அவரது அருள் கிடைக்கும் என்று மணிகண்ட சுவாமி ஐயத்திற்கு இடமின்றி கூறியுள்ளார். பிரம்மச்சாரிக்கு நிகரான வாழ்க்கையை நல்வழியில் பிரகாசிப்பவர்கள் ஐயப்பன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பக்தர்கள் மாலைகள் மற்றும் தேவையான உணவுகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 கண்கள் கொண்ட தேங்காயை எடுத்துக்கொண்டு பம்பையில் நீராடி புலியின் பால் சேகரிக்கும் பயணத்தை நினைவுபடுத்தும் வகையில் சரண் மந்திரங்களை உச்சரித்து 18வது படி ஏறுகிறார்கள். மன்னன் ராஜசேகரன் கோவில் மற்றும் கோவில் வளாகத்திற்கு செல்லும் புனித 18 படிக்கட்டுகளை உடனடியாக கட்டி முடித்தார். பம்பை புனித கங்கை போன்றது என்றும் சபரிமலை காசி போன்றது என்றும் இறைவன் கூறியதை நினைத்து தர்மசாஸ்தா சிலையை தரிசன புண்ணியத்திற்காக நிறுவும் பணியில் ஈடுபட்டார். கேரளாவை கடலில் இருந்து மீட்ட பரசுராமன் தர்மசாஸ்தா உத்தரவின் பேரில் மகர சங்கிராந்தி நாளில் ஐயப்பன் வடிவத்தை செதுக்கி சபரிமலையில் வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் சாதி மத பேதமின்றி கோடிக்கணக்கான பக்தர்கள் இருமுடிக்கட்டு சாமந்தி மாலை அணிவித்து சரண் மந்திரம் ஓதி பம்பையில் நீராடி 18ஆம் படி ஏறி தத்துவஞானி ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர். திருநெல்வேலி, ராமநாதபுரம் என பரவிய பாண்டிய வம்சத்தின் பிறப்பு மற்றும் வரலாறு. வள்ளியூர், தென்காசி, செங்கோட்டை, அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி ஆகிய இடங்களில் குடியேறினர். திருவிதாங்கூரின் சில பகுதிகளில் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்டியிருந்தனர். சிவகிரியில் உள்ள செம்பழ நாட்டு கோவிலில் உள்ள சிலருக்கு பந்தள சாம்ராஜ்யத்தை ஆளும் உரிமையை திருவிதாங்கூர் மன்னர் வழங்கியிருந்தார். 800 ஆண்டுகளுக்கு முன் இந்த வம்சத்தில் ஐயப்ப சுவாமியின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். நீதியும் நற்பண்பும் மிக்க அரசரின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அரசாட்சி ஒரு பொற்காலத்தை கண்டது. இருப்பினும் ராஜாவை இடைவிடாமல் ஒரு சோகம் தொடர்ந்தது. அவருக்கு மகன்கள் பாக்கியமில்லை. அதனால் செங்கோலுக்கு வாரிசு இல்லாமல் போனது. ஆதரவற்ற அரசனும் அரசியும் குழந்தை வேண்டி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து வந்தனர். அதே நேரத்தில் அரக்க மன்னன் மகிஷாசுரன் கடுமையான தவத்தின் மூலம் பூமியில் யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பிரம்மாவிடம் பெற்றார். பிரம்மாவின் வரத்தால் ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் மக்களை மொத்தமாக ஒடுக்கி புறங்களையும் ஜனபதங்களையும் அழித்தார். பீதியடைந்த மக்கள் வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்டனர். அமானுஷ்ய சக்தி உள்ளவர்களால் மட்டுமே மகிஷாசுரனை கொல்ல முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியிடம் தஞ்சம் புகுந்து
இரத்தக்களரியான போருக்குப் பிறகு அவரை கொன்றனர். மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷி தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தைப் பெற்றாள். உடனே மகிஷி தேவலோகத்திற்குச் சென்று தேவர்களுக்கு தீங்கு செய்யத் தொடங்கினாள். போராடிய தேவர்கள் விஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்தனர். தான் வென்ற வரத்தை உணர்ந்த மகிஷி அசுரர்களிடம் இருந்து அமிர்தத்தை திருடி தேவர்களுக்கு கொடுக்க விஷ்ணு எடுத்திருந்த மோகினி வேஷ வடிவில் சிவனுடன் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை இல்லாமல் தவித்து வந்த பந்தளராஜா குழந்தையை ராஜசேகரன் பராமரிப்பில் வளர்க்க முடிவு செய்தார். ஒருமுறை பாம்பா நதி கரையில் உள்ள காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற பந்தள மன்னன் இயற்கை அழகிலும் அருவிகளின் அழகிலும் ஆழ்ந்திருந்த போது காட்டுக்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டது. திகைத்துப் போன ராஜா அந்த குரலை பின்தொடர்ந்து கைத்தட்டிக் கொண்டிருந்த ஒரு அபிமான குழந்தையை கண்டான். அரசன் குழந்தையை ஆர்வத்துடன் பார்த்தான். அபிமான குழந்தையை அரண்மனைக்கு